அட்ரினலின் ரஷ் வேணும்னு நினைக்கிற யாரா இருந்தாலும் இந்த படத்தை கண்டிப்பா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம காட்ஃபாதர் மம்முக்கா நடிச்சு வெளியேறிய களம் காவல் படம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இது ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி நடந்த கதைங்க. கேரளா தமிழ்நாடு பார்டர்ல வரிசையா 20 பெண்கள் கொலை செய்யப்படுறாங்க 2003 இருந்து 2009 வரைக்கும். செஞ்ச சைக்கோ பேர் வந்து பாத்தீங்கன்னா சைனைடு மோகன். இந்த சைக்கோவோட கதை தாங்க. இந்த சைக்கோவே பார்த்து பயப்படுற லெவலுக்கு சைக்கோத்தனத்தை நம்ம மம்முக்கா ஸ்கிரீன்ல கொண்டு வந்திருக்காருங்க. அது ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சுங்க. ஒரு வில்லனிசத்தை வந்து இவ்வளோ கரெக்டாக காட்ட முடியுன்றதை நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு அரை மணி நேரம் ஸ்லோவாக தாங்க போகுது. என்னடா இவ்வளோ ஈஸியாக பிடிச்சிட்டாங்களே ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே பிடிச்சிட்டாங்களே அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நீ எல்லாம் எனக்கு ஒரு குழந்தடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல இன்டர்வல்ல ஒரு ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க. அது சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல நான் நினைச்சா மட்டும்தானே நீ என்ன தொடவே முடியும் அப்படின்னு அவரு மமுக்கா பண்றதா இருக்கட்டும் சரி. ஒரு சில இடத்துல விநாயகன் வந்து மமுக்காவை அவுட் சைன் பண்ண நினைக்கும் போது நான் விட்டு கொடுத்தாதான் நீ என்ன அவுட் சைனே பண்ண முடியும்னு சொல்லிட்டு நடிப்புல ஒரு அரக்கத்தனத்தை காமிச்சிருந்தாருங்க. கடைசியா அவரை பிடிச்சாங்களா இல்லையா, அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் மொத்த கதையுமே. இதுல ஒரு சாங், தமிழ் சாங் வருதுங்க. நிறைய தமிழ் டைலாக்ஸ் தான் வருது. நீங்க தமிழ் டப்பிங் இல்லைன்னு வருத்தப்பட தேவையில்ல. நீங்க போனீங்கன்னாவே தமிழ்லே பார்த்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குங்க. நல்ல ஒரு த்ரில்லர் பார்க்கணும்னு நினைக்கிற யாரா இருந்தாலும் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கிறிஸ்பா கொடுத்துருக்கலாமோ, செகண்ட் ஹாஃப இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிருக்கலாமோன்னு தோணுச்சு. மற்றபடி ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா இருப்பீங்க. கண்டிப்பா போய் பாருங்க. தேங்க்யூ.